வணக்கம் பிள்ளைகள். வடக்கு மாகாண பொதுச் சேவையில் உள்ள சமூக சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகளுக்கு வழிகாட்டுகின்ற சேலமர்வு தொடரில் இன்னும் ஒரு சேலமர்வில் 2025 ஜூலை மாதம் 12ஆம் தேதி சந்திக்கின்றோம். பொது உளச்சார்பு, பொது விவேகம், நுண்ணறிவு எனவும் சாதாரணமாக எங்களால் ஐக்கியூ என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற உளச்சார்பு தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வாக இது அமைந்திருக்கும். இதனுடைய சில அடிப்படை திறன்களை ஆக உயர்ந்த தேர்ச்சி மட்டங்களில் இல்லாமல் நடுத்தர திறன் மற்றும் தேர்ச்சி மட்டங்களில் கற்றுக்கொள்ளுகின்ற நோக்கோடு இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட சி திலகநாதன் என்பவரால் ஆக்கப்பட்ட பொது உளச்சார்பு பயிற்சிகளும் பரீட்சைகளும் என்கின்ற 7 தடவை பதிப்பிக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடைத்தது. நூலகம்.com நாங்கள் நன்றி சொல்ல வேணும். நூலகம்.org அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். இந்த புத்தகத்தை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து தான் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆரம்பத்தில் நாங்கள் கணிதம் சார்ந்த திறன்கள், குறிப்பாக அதை எண் புலமை என்று சொல்லுவோம். கணித புலமை என்பதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், வெவ்வேறு விதமான புலமைகள் தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறாக அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். வெவ்வேறு புலமைகள் சார்ந்து எண் புலமை, சொற்புலமை என்பது மொழித்திறன் சார்ந்ததாக இருக்கும். இரண்டாவது பகுதியை நாங்கள் சொற்புலமை மற்றும் மொழிப்புலமை என்பது மொழித்திறன் சார்ந்ததாக இருக்கும் என்பதனால அதனை தவிர்த்துக் கொள்வோம். அது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு மற்றும் புகையிரத நிலை அதிபர்களுக்கு நடத்தப்படுகின்ற தனியான செயலமர்வில் அந்த பகுதியை பார்க்கலாம். இன்று நாங்கள் எண் புலமை மற்றும் ஆய்ந்தறிதல் புலமை, தர்க்க புலமை, கணித புலமை, கட்புலமை என்பது பார்வை புலமை, வேறுபட்ட உருவங்களை கண்டறிதல் போன்றவை. இந்த புலமை ஒவ்வொன்றும் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். இதில் இருக்கக்கூடிய 2வது 3வது விடயங்கள் சொற்புலமை மற்றும் மொழிப்புலமை என்பது மொழித்திறன் சார்ந்தது என்பதனால் அதிகம் மொழித்திறனோடு தொடர்புடையது என்பதனால் அந்த பகுதிகளை தவிர்த்து கொண்டு ஏனையவற்றை மிக விரைவாக நானும் நீங்களுமாக அந்த பயிற்சிகளை பார்வையிட்டு செல்லலாம். அதை தவிர மேலும் 3 புத்தகங்கள் தரவிறக்கம் செய்து வைத்திருக்கிறேன் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக. எளிமையானவற்றிலிருந்து நாங்கள் கடினமானவற்றை நோக்கி நகர்ந்து செல்வதாக இருக்கும். முதலாவது பயிற்சி எண் தொடர்கள் தொடர்பானது 15 வினாக்களை கொண்டிருக்கின்றது. மிக எளிமையான பயிற்சிகளாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியா? உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசிகளில் பார்ப்பவர்களுக்கு தொலைபேசி திரைகளில் இலகுவாக தெரியும் நோக்கில் நான் இந்த அளவில் அதை மட்டுப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இதை ஒவ்வொன்றாக விடைகளை பார்த்து கொண்டு போகலாம். விடை சொல்வதற்கு தயாராக இருக்கிறவர்கள் மைக் ஆன் பண்ணுங்க. நாங்கள் இந்த 15 கேள்விகளுக்கும் ஒருவரை மட்டும்தான் தெரிவு செய்து கொள்வோம். சரி, முதலாவதாக வந்தது ஆரணி என்கிறதால ஆரணிக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். வினோஜா இறுதியாக இருக்கிற 7, சரி 5 கொடுப்போம். ஆரணி, தீசன், வினோஜா 5 வாய்ப்பு கொடுப்போம். சரி, ஆரணி முதலாவது கதைங்க. முதலாவதுக்கு சார் 12 வரும் சார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா வசதியா போயிட்டு ஆரம்பத்துல வந்தபடியால பரவாயில்ல. அடுத்ததுக்கு 40 கூட இருக்கும். இலகுவாக என்ன சாதாரண எண் தொடர், நாங்கள் கூட்டல் விருத்தி என்று சொல்லுவது போல. 31 நினைக்கிறேன். சரி, 4வது 31 நாளே அதிகரித்துக் கொண்டு போகிறது. அடுத்தது 80. சரி, 4வது 17.
பதினெட்டு. என்ன மூன்று மூன்று அதிகரித்து கொண்டு போகுது. 3 6 9 2 15 18 மூன்று மூன்று அதிகரித்து கொண்டு போகுது. அடுத்ததுக்கு 87. சரி, 87. தொடர்ந்து வினோஜா பேசுங்க. 28 சார். ம் 70. சரி. 57. 6 6 கூடி கொண்டு போகுது. ஓம் சார். 6 57. 57. சரி. 90. ம் 98. எப்படி எத்தனை கூடி கொண்டு போகுது? 11. 11 11 கூடி கொண்டு போகுது. சரி, 108. அடுத்த இனி 3. ஈசனன். 3.5 சார். 3 அரையா எப்படி கூடி கொண்டு போகுது? அரை அரையா கூடி கொண்டு போகுது. சரியா? 1 2 அல்லது 3 அரையா? சரி, 3 அரை. ம் அடுத்த 1.5 கூடுறபடியால 9 வரும் சார். 9 வருதா? 1.54 அதிகரித்து கொண்டு போகுது. சரி, 9. அடுத்தது 678 வரும். அந்த அடுத்தடுத்த இலக்கத்தால கூடு சார். 1 2 3 2 3 4 3 4 5 4 5 6 5 6 7 6 7 8. ஆஹா, 1 2 3 பிறகு 2 3 4 3 4 5 4 5 6 5 6 7 இனி 6 7 8 6 7 8. 6 7 8. ஓகே, 6 7 8. ம் அடுத்து 402 907. 101 அதிகரித்து கொண்டு போகுது. ஒவ்வொன்றுமே 101 அதிகரித்து கொண்டு போகுது. 907. ம் அடுத்த 25 கூடுது சார். அப்ப 150. 150. இப்படி சில வேளைகள்ல எண்தொடர் 10 போட்டா ஒரு 2 தொடரை போடுவாங்க. இந்த 10ஆவதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரியாக ஒரு 2 போடலாம். அதை போடவே மாட்டார்கள் இல்லை. ஆனால் இது எங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமான மிக எளிமையாக நான் கடந்து போகிற பயிற்சி. சரி, அடுத்ததுக்குள்ள போய் பார்ப்போம். நான் முதலே சொன்னது போல கடினமானதை நோக்கி மெல்ல மெல்ல நகருகிற மாதிரி 2வது பயிற்சிக்குள்ள போவோம். சார், சொல்லுங்க. உங்களோட மைக் கொஞ்சம் கேக்குது இல்ல சார், கரக்குது. மைக் கரக்குதா? சரி, இப்ப சொல்லுங்க. சரியா இருக்கா? இப்போ ஓரளவுக்கு ஓகே. வாரம் கொஞ்சம் செட் பண்றேன் நான். அது சில வேளையில நோய்ஸ் எல்லாம் வரும். அதான் இப்ப பாருங்க, இது சரியா இருக்காண்டு. இது சரியா இருக்கா? முதல் இருந்து சரியா இருக்கா? முதல் இருந்தது சரியா? சரி. சரி, பாப்போம். நானும் இயல்பான வரைக்கும் மைக்காரிகளை வச்சுக் கொள்ளுறேன். சரி பிள்ளைகள், 2வது பயிற்சிக்குள்ள போகிறோம். இதை கொஞ்சம் பார்ப்போம். இதுவும் கடினமானதில்லை. மிக விரைவாக நாங்கள் கடந்து போவோம். இது என்ன? இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறது? இன்னொரு ஆள் புதுசா வாங்களே. அவர்கள் அல்லாம வேறொரு ஆள் 3 பேரையும் விட்டுட்டு. ஓகே, பவித்ராவுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியா? சுஜாந்த் உங்களுக்கு அடுத்த பயிற்சிக்கு தார். வந்த ஒழுங்குல வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க முதலாவதுமா. 2 2 குறைஞ்சு கொண்டு போகுது சார். விடைய சொல்லுங்க. 19. 19. 2வது பயிற்சிக்கு விடை 19. ஓகே, சரி. அடுத்ததும் 2 2 குறைஞ்சு கொண்டு போகுது. 22. 22. அடுத்தது 6. 3 3 குறைஞ்சு கொண்டு போகுது என்ன? சரி. அடுத்தது 5 5 குறைஞ்சு கொண்டு போகுது. 20. அடுத்தது 7 7 குறைஞ்சு கொண்டு போகுது. 10. அடுத்தது 15 குறைஞ்சு கொண்டு போகுது. 15. சரி. அடுத்தது 3 2 1 1/4.
கால் குறைஞ்சு கொண்டு போகுது என்ன? ஓ ஒன்று. ஓ ஓ சரி, 1.25. அடுத்தது தசம் சைபர் 9 குறைஞ்சு கொண்டு போகுது சார். ம் ம் சரியா? சொல்லுங்க. தசம் சைபர் 9 வரேன் சார். ஒன்று தசம் 16 1.6 குறைஞ்சு கொண்டு போகுதா? இல்ல பாருங்க, 27.9 போனா எத்தனை? 27 9 போனா 16. 27.9 போனா 16 18. சரி 18. ஓ, சரி. இப்ப என்னென்ன ஆள் இதுல பாருங்க, இந்த 8வது வந்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் இந்த தசத்துல வந்த என்ன உண்மையில தசத்துல ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்க்க வேண்டியது 63, 54, 45, 36, 27. நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், அந்த 1.36 போட்டு 1.27 போட்டு கழிச்சு தசம் சைபர் 9 எல்லாம் பார்த்து கொண்டு வருவோம். அப்ப அங்க இந்த தசம் சைபர் 9 கழிக்கிற போது ஒரு பதட்டம் கொண்டு வரும். இயல்பாவே தசத்தை கண்ட உடனே நாங்கள் நற்சொல்லி யோசிக்க தொடங்கிடுவோமல்லோ. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு என்றால், இதுல முன்னுக்கு இருக்கிற முழு எண் ஒன்று அப்படியே இருக்கு. 63, 54, 45, 36, 27, 9 குறைஞ்சு கொண்டு வருகிறது. 9 அடுக்குகளாகத்தான் இருக்குது. அப்ப அடுத்தது என்ன வரும்? 27 9 குறையக்குள்ள 18 என்ன? 18. 1.18. சரி, இன்னும் ஒரு இலக்கம் எழுதுறதாக இருந்தா, அடுத்த இலக்கம் எழுத போகிறமாக இருந்தால் 1.09. 1.9. 18ல இருந்து அடுத்தது 9 ஆகும். நாங்கள் 9 எழுதிக்க சைபர் 9 என்று சொல்லி எழுத வேண்டி வரும். சரிதான். அப்ப இந்த தசம் வரைய கூட நீங்க பதட்டப்பட தேவையில்லை. அது ஒரு முழு எண்ணாக பார்த்து கொண்டு வந்தாலே சரி. 163, 154, 145, 136 பார்த்தாலும் சரி, எழுதி போட்டு தசத்தை குத்தி விட்டா சரி. அப்ப அதுக்கு பதட்டம் அடைய தேவையில்லை. அடுத்தது ரொம்ப இலகுவானது. என்ன எவ்வளவு? பவித்ரா தான் கழிச்சு கொண்டுக்கிறீங்க, சொல்லுங்க. ஓம் சார் 50. 50. அடுத்த அடுத்தது சொல். ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ஈஸியா கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் அப்படின்னு பாருங்க. 357 சார். 357. கிரேட். எப்படி அந்த பேட்டர்ன் சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு? ஓம் சார், முதல் நம்பர் வந்து ஒன்றொண்டா குறைஞ்சு கொண்டு போகுது. அடுத்த 2 நம்பரும் ஒன்றொண்டா கூடிக்கொண்டு வருது. முதல் இலக்கம் ஒவ்வொன்றாக குறைகிறது, இறுதி இலக்கம் ஒவ்வொன்றா கூடுது, நடுவில் இருக்கிற இலக்கம் மாற்றம். அது எல்லாமே ஒரே 5 மாதிரி இருக்கு. எல்லாமே 5 தான் இருக்கு. நீங்கள் அதையும் சேர்த்து 52, 53, 54, 55, 56 பார்த்துருக்கீங்க, பரவாயில்லையோ? சரிதான். சரி, 57 ரெண்டு வச்சுக்கொள்வோம். அந்த 5 மாற இல்லை, அப்படியே இருக்கு. 50 என்பது மாற இல்லை. முன்னுக்கு இருக்கிறது 8, 7, 6, 5, 4, 3, 2 சொல்லி. அப்ப சில வேளை இப்படி செய்வதன் மூலமாக எங்களுக்கு இந்த பேட்டர்னை பார்க்குற புத்தி வேலை, ஒரு சாதுரியம் வந்து செய்யறோமா, இப்படியும் பார்க்கலாம் என்று சொல்லி. சரியா? அப்ப எங்களுக்கு இதுல 2 விடயங்கள், 2 இடத்துல நாங்கள் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சோம். 8வது 10வது 2 வினாவும் புதுசா கொஞ்சம் லேர்ன் பண்ணோம். பெரும்பாலானவர்களுக்கு அது அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. என்ன? சரி, நாங்கள் அடுத்த பயிற்சிக்குள்ள போவோம். ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு ஏற்கனவே பதில் சொல்லாதாக்கள், ஏற்கனவே வராதாக்கள் வந்தால் நல்ல. மற்றது அவைகள் சொல்ற போது சில வேளைகளில் அவர்களுடைய வேகம் குறைவாக இருக்கும். மற்ற ஆக்கள் அவைய வாய்ப்புகளை தட்டி பறிக்க தேவையில்லை. எல்லாரும் செய்துதானே பழக வேணும். அப்போ அவைக்கு ஒரு வாய்ப்புண்டு நாங்கள் கொடுக்க வேணும். சரி, 3வது பயிற்சி. 3வது பயிற்சி நசீகா முன் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம் இந்த வாய்ப்பை. சரியா? 3வது பயிற்சி தொடர்பாக உங்களை சுத்தி சத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. 10 தொடர்கள் இருக்கு, தொடர் விடைகளை தேடிக்கொள்ளும். சரி, முதலாவது சொல்லுங்கம்மா.
64 64 2 மடங்காக பெருக்கப்பட்டு கொண்டு வருது. 2 மடங்காக அதிகரித்து கொண்டு வருகிறது. அடுத்தது 3.5 சாரி 3.5 3.5 ம். நாலு. சரி. ஏன் 4 நசிகா? 2ஆல பெருக்கப்பட்டு கொண்டு 2 பெருக்கப்பட்டு கொண்டு வருது. 8ல் 1 என்பது பிறகு 4ல் 1 மாறுது. 4ல் 1 8ல் 2 என்ன பிறகு அரையாக மாறுது. கால் பங்கின்ற 2 மடங்கு தானே அரை. அது 8ல் 4 எடுக்கலாம். பிறகு அரை வரைக்குள்ள 1 2 மடங்காக பெருக்கப்பட்டிருக்குது 1. அதுக்கு பிறகு அதை 2 மடங்கால பெருக்கி இருக்கிறாங்க 2. அதை இன்னும் 2 மடங்கால பெருக்கிறோம் 4. அப்போ அவங்க அவதானிச்ச போது முன்னுக்கு இருக்கிறத விட அரை 1 2 என்று பார்க்குற போது அரை கூடி இருக்கு 1 கூடி இருக்கு. ஆகவே 1.5 கூட வேணும் என்று யோசிச்சுட்டாங்க. இல்லை, அதில் ஒரு சின்ன தவறு இருக்குது. 4 என்பது சரியான விட. சரியம்மா, தொடர்ந்து பேசுங்க நீங்க. 100 சாரி 100 100 என்ன நடந்திருக்குது? 10ஆல பெருக்கப்பட்டது. 10ஆல பெருக்கப்படுகிறது. 10ஆல பெருக்கப்படுவது என்பது இன்னொரு விதமாக சொன்னால் தசம் ஒரு தானம் வலதுபுறம் நோக்கி நகர்வது. 10ஆல பெருக்கிறது என்கிறத நாங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். தசம் என்பது ஒரு தானம் வலதுபுறம் நோக்கி நகரும். அப்ப அந்த தசம் நகர்ற போது இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த 1 என்பதுல தசம் 1க்கு பின்னால இருக்குதா, 1.0 என்பதுதான். அதே போல 10 என்பதுல பின்னால தசம் இருக்கு. இன்னும் ஒரு 10ஆல பெருக்கிற போது 100 சரியான விட. சரி, அடுத்த என்ன நடந்திருக்குது? 8ஆல பிரிக்கப்பட்டு வந்திருக்கு. 2ஆல பிரிக்கப்பட்டிருக்குது அல்லது அரை மடங்கால பெருக்கி இருக்கிறாங்க. அப்ப விட என்ன? 8 8. அடுத்ததுக்கு 0 சாரி 0 0 என்பது சரியான விடை அல்ல. இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வினோஜா. 1 சார். சாரி 1 1 5 5ஆல் பிரிக்கிற போது நசிகா 0 அல்ல, விட 1. என்ன 5 5ஆல பிரிக்கிற போது ஒரு முறை தானே. சார். அதுல ஒரு சின்ன தவறு. அப்ப பேட்டர்ன் விளங்கிடுது. ஓகே, 5ஆல குறைச்சு கொண்டு போகுது, 5ல் 1 மடங்கால குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு. ஆனா பிரிக்கிற போது தவறுதல் நாங்க 0 என்று யோசிக்கிறோம். இல்ல, அது சரி. நீங்க செய்யற இதே மிஸ்டேக் இதுல இருக்கிற 57 பேருக்கு இருக்கும். 57 பேர்ல குறைஞ்சது அரைவாசி பேருக்கு இருக்கும். ஆனா பேசாம இருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க ஐயோ நல்ல நாமளும் அப்படித்தானே 10ஆல பிரிச்சா 0 தானே எழுதுறோம் நாங்க. அப்ப ஒரு இது சொல்லுகிறது, எஜுகேஷன் சைக்காலஜியில் சொல்வார்கள், முயன்று தவறி கற்றல், பிளவிட்டு படிக்கிறது. ஒரு கவலையும் இல்லை. மற்றாக்கள் சிரிப்பாங்களே என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க தாராளமா கதைங்க. அடுத்தது ரொம்ப ஈஸியானது போல. என்ன? 192 இல்ல, அவசரப்படுறீங்க. என்ன நடந்திருக்கு? 2ஆல பெருக்கப்பட்டிருக்குன்னா 96. நீங்க இன்னும் அதுக்கு அங்காள போயிட்டீங்க. 96ஐயும் அங்காள 2ஆல பெருக்கிட்டீங்க. அது சரி, என்ன விளங்குது. ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டீங்க. சரி, மற்ற ஆக்கள் மற்ற ஆஃப்ல வச்சுக்கொள்ளுங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் 2வது செகண்ட் ஒப்பீனியன் கேட்க மாட்டோம். ஓனுக்கு வாங்க. அடுத்தது பாருங்கம்மா. கேட்கல. இல்ல சார், என்ன தெரியல. கொஞ்சம் டைம் தாங்க. செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. மற்றபடி கஷ்டமாயிருக்கு சார். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. முன்னுக்கு பாருங்களே. 10 இல்ல, என்ன நடந்திருக்கு? 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. சரியா? சரிதானே?
அல்லது நீங்க இப்படி பார்த்துருக்கிறீங்களா? 10 கூடி இருக்கு, 10, 30, இருக்கு 30 கூடி இருக்குது, 90 கூடி இருக்குது, 90. 270 கூடி இருக்குது. அப்படி பார்த்தாலும் பரவாயில்லை. இனி ம். 510 கூட வேணும் அப்படியா? சாரி, மூ- அது இந்த 3 மடங்கண்டா 810 கூட வேணும். ஆம் சார். 810 கூட வேணும். அப்படி பார்த்து அது கொஞ்சம் என்ன சொல்ற ரோங் வே தான். ஆனா சரியான விட அப்படி அந்த பேட்டர்னை பார்த்து 10 கூடி 30 கூடி 90 கூடி 270 கூடி அது இன்னும் 3 மடங்கு 810 கூடி அப்ப 405ஓட 810 சேர்க்கிற போது ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. ம். இதை 3ஆல பெருக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதை 3ஆல பெருக்கியிருக்கிறாங்க. 45 3ஆல பெருக்கியிருக்கிறாங்க 135. 135 3ஆல பெருக்கியிருக்காங்க 405. 405 3ஆல பெருக்கினீங்க என்றால் 3 15 பூஜ்ஜியம் இருக்கிறோடைய 15 போடலாம். 1215. அதில் பிள்ளைகள் நான் முதல் சொன்ன மாதிரி பாருங்க, யாராவது அப்படி யோசிச்சிருந்தால் அது பிழை அல்ல. என்ன அந்த பேட்டர்ன் சில பேர் அப்படி யோசிப்பாங்க. இந்த பாருங்க, இதை 10 கூடி இருக்கு, இதுல 30 கூடி இருக்கு, இதுல 90 கூடி இருக்கு, இதுல 270 கூடி இருக்குது. ஆகவே இதனுடைய 3 மடங்கு 810 கூட வேணும். 405ஓட 810 கூட்டி 1215 ரெண்டுபடி எழுதினால் கூட சரி. சரியான விட வெவ்வேறு வழிகள் எல்லாம் வரலாம். சரி, அடுத்தது சொல்லுங்கம்மா. 3ஆல பெருக்கப்பட்டிருக்குது. 3ஆல பெருக்கி இருக்காங்க. 3 2 6 3 18 1 மிச்சம் 3 3 3 4 486 3ஆல பெருக்கி இருக்காங்க. அடுத்தது 3ஆல பிரிக்கப்பட்டிருக்கு. ஓ சரி, 3ஆல பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டிருக்கு. அது இதுல இருக்கிறது 3ல் 1. இதை 3ஆல பிரிக்கிற போது 9. சரி, ஓகே. 9ல் 1 3ல் 1 அதை 3ஆல பிரிக்கிற போது 3 மடங்கு அது சிறுசாக வேணும். அப்ப கீழ் இலக்கம் 3 மடங்கால பெருக்கப்படும். 3ஆல பிரிக்கிறது என்றது தர 1/3 தானே. 3ஆல பிரிக்கிறது என்பது பிள்ளைகள் 1/3ஆல பெருக்கிறதுக்கு சமன். என்ன அப்ப ஏற்கனவே 3ல் 1 இருக்குது, அதை 1/3ஆல திருப்பி நீங்க பெருக்கிறீங்க என்றால் 3 9 மேலே 1 தர 1 1 தான். அப்போ 9ல் 1 என்று சொல்லி வரும். 3ஆல பிரிக்கிறதும் 3ல் 1ஆல பெருக்கிறதும் ஒரே விட. இப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சாதாரணமானது. 2ஆல பிரிக்கிறதும் 1/2ஆல பெருக்கிறதும், அதாவது அரையால பெருக்கிறதும் ஒரே விட. 4ஆல பிரிக்கிறதும் 4ன் மேல் 1/4, அதாவது 1/4 பங்கினால பெருக்கிறதும் ஒரே விடையே தரும். 4ஆல பிரிக்கிறதுன்றது சில நேரங்களில் இப்படி பின்னங்கள் வரைக்கும் இதை 4ஆல பிரிக்கிறது கணக்கை யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. சில வேளையில 3ல் 1 4ஆல பிரிக்க வேணும் என்பதனுடைய கருத்து நீங்கள் 1/4ஆல பெருக்க வேணும். சரிதானே? 3ல் 1 4ஆல பிரியுங்க என்று சொல்லி வந்தால் நீங்கள் 4ன் 1ஆல பெருக்கினீங்கன்னா சரி, 12ன் மேல் 1 என்கிற விடை வந்து சேரும். அப்போ எளிமையான விளக்கம், அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, எந்த ஒரு இலக்கத்தால பிரிக்கிறோம் என்றால் அது 1ன் கீழ் அந்த இலக்கத்தை போட்டு பெருக்கி விட்டோம் என்றால் சரி, 9 மடங்கால பிரியுங்க என்று சொல்லி சொன்னா சில வேளை 3ல் 1 9 பிரிக்க வேண்டியிருந்தா நீங்க என்ன செய்ய வேணும்? தர 9ன் மேல் 1 போட்டீங்கன்னா சரி, அப்ப 27ல் 1 என்று சொல்லி விடை வந்து சேரும். சரிதானே? ஏதாவது ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால பிரிப்பது என்பது
அந்த முழு எண்ணை கீழே போட்டு தர மேல் 1 போடுவதற்கு சமனானதாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சது, நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இனி அந்த ஞாபக அடுக்குகள் அது முன்னுக்கு நிற்கும். சரி, அப்போ 3ல் 1 என்பதற்கு நாங்கள் விட அதை 3ஆல் பிரிக்கிற போது 9ன் மேல் 1 என்பதாக இருக்கும். சரி, அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க. 4ஆல் பிரிக்கப்பட்டு 4ஆல் பிரிச்சிருக்காங்க. 0.125 0.125 தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை சைவர் போட்டாலும் பரவாயில்ல பிள்ளைகள். இந்த தசம் 5 என்பதை நீங்கள் தசம் 500 என்று எழுதிக் கொள்ளலாம். தசம் 5 என்பதை தசம் 500 என்று எழுதிக் கொள்ளலாம். 500 4ஆல் பிரிக்கிற போது 125. அப்ப தசம் 125. நாங்கள் தசம் 1, 2, 5 என்று சொல்ல வேணும். எங்களுடைய மனசுக்கு நினைக்கிறது அங்க ஒருத்தருக்கும் தெரியாது தானே, சரிதானே? அப்ப சில நேரம் இப்படியாக வரலாம். தசம் 72 0.72 என்பதை பிரிக்க வேண்டி வருகிறது என்று சொல்லி 5ஆல் பிரிக்க வேண்டி வருகிறது. நாங்கள் 0.72 5ஆல் பிரிக்கிறது நாங்கள் சுருக்கமாக தசம் 720 என்று போட்டுட்டு இனி வசதியாக 5ஆல் பிரிக்கலாம், மிச்சம் இல்லை, சரிதானே? I1 5, 12க்குள்ள I2 10, 20க்குள்ள 4, சரியா? அப்போ நாங்கள் தசம் 124 சொல்லக்கூடாது, 0.124 என்று எழுத வேணும். ஆனால் எங்களை வசதிக்கு சரியா தானே பிரிக்கிறேன். I1 5, 22க்குள்ள சாரி அதில் ஒரு பிள்ளை விட்டுட்டு 7க்குள்ள 5 ஒரு முறை 2 மிச்சம் 22க்குள்ள 5 4 முறை, என்ன 4 முறை 2 மிச்சம் 20க்குள்ள 5 4 144 தசம் 144 என்று இலகுவாக போடலாம். தசத்துல 2 எண் ஒரு எண்ணில் நிற்கிற போது எங்க அந்த பிரச்சனைக்கு யோசிக்க தேவையில்லை. பின்னுக்கு எங்களுக்கு போதுமான அளவுக்கு சைவரை போட்டு அந்த விடைக்கு போகலாம். இது வேற செய்முறைகள் செய்கிற போதும் இது வேற. சரி, நாங்கள் 3 பயிற்சிகள் கலந்துரையாடி இருக்கிறோம். முதலே சொன்னது போல ஓரளவுக்கு கடினமான பக்கத்துக்கு இப்போ போய்கொண்டிருக்கு. இலகுவானவற்றிலிருந்து ஓரளவு இலகுவானதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பயிற்சியை பார்க்குற போது இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மை தெரியலாம். சரி, அடுத்து வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுவும் 10 கேள்விகள் உள்ள ஒரு பயிற்சி தான் நான் காட்சிப்படுத்துகிறேன். சரி, இந்த கேள்விக்கு விடை சொல்ல போகிற பிள்ளைகள் யார் என்று பார்ப்போம். முன்வருகிற ஒருவரை இந்த பயிற்சிக்கான நட்சத்திரமாக அவரை தெரிவு செய்வோம். 4வது பயிற்சி. அப்படி இல்லை என்றால் நான் தெரிவு செய்பவர் இன்றைய நட்சத்திரமாக வருகிறார். முதல் பயிற்சிக்கு நிறைய பிள்ளைகள் வந்தாங்க. வினோஜாவுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்து நாங்களா வினோஜா இன்னொருவர் வராத பட்சத்தில் கூப்பிடுவோம். அவங்க முதல் வந்திருந்தாங்க. அபிதா வளமையா வார பிள்ளை இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க, கூப்பிடுவோமே அபிதா. சரி, நடக்கிறோம்மா கதை சொல்லுங்க. முதலாவது என்ன நடந்திருக்கு? இது ஒன்று நடந்திருக்கிறது. சரி, வேற யாருக்கும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். நான் கேட்கிறேன். டிலக்ஸிகா சார், இதுல முதலாவதுக்கு 1 கோடி, பிறகு 2 கூடுது, பிறகு 3 4, அடுத்தது 5 கூடணும். இப்ப 16. சரி, கவிதா தொடர்ந்து பங்கு கொள்ளலாம். சரியா? அவங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால் கதைக்கலாம். செந்தூரன் தீசன். சரி, சொல்லுங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் சார் கூடுது. அப்ப என்ன எழுதணும்? 2 கூடி 4 கூடுது. இதுல 2 கூடி இருக்கு, 4 கூடி இருக்கு, 6 8 கூடி இருக்குது. 10 கோடி 40.
40 ஆகும். சரி. அடுத்தது ம், 3 கூடுது சார். முதல் 3 கூடுது, பிறகு 6 கூடுது, ம் பிறகு 9, ம் 12, சரி. 15 கூடுது சார். பிறகு 47 ஆகுது. 47 விடை வரும். ம் இது 2 2 ம் சரி, நிதானிச்சு போட்டு சொல்லுங்க. இது 2 2 குறையுது சார். ஆ 10, ஆ 8, ம் 6, ம் 4, 2 குறைஞ்சு 30 ஆகுது. 30 வேணும். ம் சரி. அடுத்தது ம், கதைங்க. ஓம் சார். செகண்ட் ஒப்பீனியனுக்கு அப்போ தீசன்ட்ட தீசன் சொல்லுங்க பாப்போம். சார் முதல் 1 கூடுது, 1 பேருக்கு அந்த 1 கூடுது, பிறகு ம் 2 கூடுது, ம் பிறகு 4 கூடுது, ம் 8 கூடுது, ம் 16 கூடணும் சார். ஆ ஆ அப்ப 72 வரும். சரி. 72. 72 வர வேணும். சரி, தொடர்ந்து அவிதா பேசுங்க. 16 குறையுது சார். 16 குறையுது. ஓகே. அடுத்தது அந்த 8 குறையுது சார். அடுத்தது 8 குறையுது. பிறகு 4, ம் 2 குறையுது, ம் அப்புறம் 1 குறைஞ்சு 5 வரும் சார். 1 குறைய வேணும். ஆகவே விடை 5 இருக்க வேணும். பிறகு என்ன? ஓகே. ஏதாவது ஐடியா வருதா? ஓம் சார். சொல்லுங்க. 16, 8 அப்படி போகுது. 32 சார் குறையுது. 32 குறைஞ்சிருக்குது. ஓகே. பிறகு 16 குறையுது. 16 கூடுது. சாரி 32 கூடி இருக்குது. 16 கூடி இருக்குது. அப்படி இருக்கு. 8 கூடி இருக்கு. ம் கூடி 70 வரும். இதுல 4 கூடி இருக்குது. அப்ப இன்னும் 2 கூடி விட 70 வர வேணும். சரி. 1 கூடுது சார். ம் அடுத்ததுல 2 கூடுது. ம் 4 கூடுது. ம் பிறகு 8 கூடுது. ஓகே. 16 கூடி 33 வரும் சார். 33 விட வர வேணும். ஏன்னா இப்படியான நேரம் சரியா கூட்டி பார்த்து எழுதணும். சில நேரங்கள்ல
எங்களுக்கு எல்லாம் விடையும் இருக்கும். நாங்கள் 23 43 பிள்ளையான விடை எழுதுறதுக்கு அந்த பதட்டம் காரணமாக இருக்கும். கவனமா கூட்டி பார்க்கணும். 7 மாதம் 13 19 20 33 ரெண்டு திருப்பி ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கொள்ள வேணும். சரி, மூன்று குறையுது சார். இல்லை 3. ஓகே. அடுத்தது 2.5 குறையுது. ம் அடுத்தது 2 குறையுது. ம் அடுத்தது 1.5 குறையுது. ம் 1 குறைஞ்சு 0.5 வரும். 0.5 அல்லது 0.5 என்கிறது விடையாக வர வேண்டும். கிரேட். 7 குறையுது சார். 7 6 ம் 5 வெற்றி பிறகு என்ன? 4 குறைஞ்சு 4. ஓ அடுத்த 3 குறைஞ்சு ம் 4 வரும் சார். 4 விடை வருவானு. கிரேட்டா. சரி, அந்த நான் சொன்ன ஃபீலிங் அநேகமான பிள்ளைகளுக்கு வருமான்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போது மெல்ல மெல்ல கடினமான பகுதியை நோக்கி நகருகிறோம் என்கிறது. இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்கு பிள்ளைகள். அதுக்கு இடையில ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்கு. முதலாவது ஒரு எண்தொடர் இருக்கு. 1 2 3 4 5 என்கிற ஒரு எண்தொடர். அடுத்தது 2 4 6 8 10 என்கிற ஒரு தொடர் இருக்கு. 3 6 9 12 15 என்கிற ஒரு தொடர். 10 8 6 4 2 1 2 4 8 16 10 8 4 2 1 32 16 8 4 2 அதே போல 1 2 4 8 16 3 2 2 1 1 என்ன இந்த மாதிரியாக 7 6 5 4 3 என்கிற ஒரு மறைந்திருக்கும் எண்தொடர் ஒன்று அதுக்குள்ள இருக்குது. அப்போ நாங்கள் எல்லா விதமாகவும் யோசிக்க பழக வேணும் என்பதற்காகத்தான் நான் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பயிற்சி 17 விதமான பயிற்சிகள் தெரிவு செய்து வைத்திருக்கிறேன். மிக அதிகமான முறைகள் இருந்தது ஒவ்வொரு புத்தகங்களில். நான் இந்த 17ஐயும் கதைத்தால் எங்களுக்கு வேறு வேறு விதமாக சிந்திக்கிற வல்லமை வரும் என்று சொல்லி நினைச்சது. பிள்ளையாக விட சொல்றது நேரம் எடுக்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் கனகாலம் பயிற்சி செய்யாமல் இருந்த நாங்கள் பயிற்சி ஒன்று செய்கிற போது எங்களுக்கு உடனடியாக வசப்படாது. ஆனால் செய்யாமல் இருந்தால் பரீட்சையின் போதும் வசப்படாது. இப்போ பயிற்சியை செய்தால் நல்லது. அடுத்த பயிற்சிக்குள்ள போகும். 5வது பயிற்சி, நான் உங்களை 5வது பயிற்சிக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிறேன். அதுல 15 கேள்விகள் இருக்குது 5வது பயிற்சியில. இதுல அடுத்து வருகிற 2 எண்களை நாங்கள் எழுத வேண்டியிருக்கும். அடுத்து வருகிற 2 எண்களை எழுதுகிற பயிற்சி இருக்குது. நான் இப்ப காட்சிப்படுத்துகிறேன். இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறிய ஓய்வு எடுக்கலாம். சரி, இதுக்கு நான் வருகிறேன் என்கிறவர்கள் இதற்கு நான் விட சொல்லுகிறேன். வேற யாரும் சொல்லிக்கல. ஊட இருக்கிறதுக்கு 3-4 பேர் வராங்க. ஆனால் முதல்ல வாரதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போது கீழே உள்ள பயிற்சிகளை செய்யவும் என்று 15 கேள்விகள் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அப்படியே ஒரு சுற்று பாருங்கோ. அப்படி ஒருவரும் வராவிட்டால் நானாக ஒருவரை தெரிவு செய்வேன் இந்த பயிற்சிக்கான நட்சத்திரமாக. ஆரணி பார்ப்போம். இன்னும் யாரும் வருகிறோம்னு பார்த்துட்டு இல்லை என்ன ஆரணிக்கு தான் வாட்டு தாருன்னு சில இவங்க யோசிப்பாங்க தானே. இப்போ எனக்கு ஆரணியோட அப்பாவையும் தெரியும். அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு சிரேஷ்டர் என்கிற அடிப்படையில் இவர் ஆரணியை தான் கவனம் எடுத்து படிப்பிக்கிறாருன்னு சொல்லி நினைச்சு விட்டாங்கண்டா. சரி, வேற விதமாக நான் கூட அறிமுகப்படுத்தல. சரி,
என்ன நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு பெரியவர், அவ்வளவுதான். பிறகு அதுக்காக ஆரனை போன் பண்ணி அதை ஆரண்டு கேட்கிறீங்களா, எக்ஸாம் முடிய கேட்கலாம். இருந்ததில்ல இருக்கிறதும் ஏன்னா இருந்தவர் ஏதோ இப்போ அவர் ஓய்வுக்கு போட்டாருன்ற மாதிரி இல்லை, எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற ஒரு பெரியவர் எங்களை அந்த அதில் நான் சில வேளை என்னுடைய குழந்தைகளாக அவங்களை யோசித்து கொள்ளுவேன். ஓகே, சிவா முன் வந்திருக்காங்க, பரவாயில்லையே. இந்த தற்கொலைக்கு சில பேர் தயாராக இருப்பாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. வேகம் இல்ல சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சரி, அதானே இவ்வளவு நேரமா நடக்குது பிரைட். சொல்லுங்க சார், வந்து உண்டை விட்ட இலக்கம் பாருங்க சார். 6, 9, 12 அங்கால 15 வரும். அங்கால இருக்கா? ஓகே. சரியா. 5, 7, 9 அண்டேக்கு சார் இங்கால 11 வரும். 5, 7, 9 என்பதால இதுக்குள்ள 11 என்று சொல்லி வருகிறது. சரி, பரவாயில்லையே. அடுத்த சொல்லுங்க. அதே போலத்தான் சார் இதுவும் 5, 10, 15 1, 3, 5, 7 என்று வரும். என்ன சொல்லலையே. 5, 10, 15 அடுத்தது 20. சரி, 5, 10, 15, 20. அது சொல்லணும், அதான் எழுதணும் நாங்களா. அடுத்தது சொல்லுங்க. 1, 3, 5, 7. 5. சாரி, நாங்கள் அவசரம் எழுதிட்டோம். அது சரி. முதல்ல சொன்னது 5, 10, 15, 20 நாங்கள் எழுத வேண்டிய இடத்தை மாற்றி எழுதி போட்டோமா? 5, 10, 15, 20 இதுக்கு எழுதியிருக்கணும். 7 இஞ்சி எழுதியிருக்கணும். அப்போ சரி, நான் பிள்ளைய எழுதிங்க, நீங்கள் சொல்ல இல்லை பேசாம எழுதிட்டீங்க. அடுத்தது சார் அது வந்து என்ன சயனாலா சார் அல்லது டோட் விழுந்திருக்கா அல்லது டோட் விழு. அது சார் 2, 3, 4, 5 வரும் சார். 2, 4, 5. அடுத்ததுல 5 கூடுது சார். 4, 9, 16. சாரி, 5 கூடுது. சரி, 4, 5. இது கூடி இருக்கு. 4, 5, 9. 7 கூடுது. இதுக்கு 16. 9. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் பெற தொடங்கிட்டு இல்லையா? பாருங்க, ஒரே மாதிரி கூட இல்லை. பிள்ளைகள் கவனிங்கடாங்க, சரியா? அதை கவனிங்க. என்ன நடந்திருக்கு? 2, 3, 4, 5 இது ஓகே. அடுத்த பாருங்க, 4ஓட 5 கூடி 9 வந்திருக்கு. 9ஓட 7 கூடி 16 வந்திருக்கு. ஆகவே 5, 7 கூடி இருக்கிறபடியா இனி 9 தான் கூட வரும். 16, 9, 25. நாங்கள் இந்த மேம்போக்கா பாக்கைகள்ல ஒரு 5 கூடின மாதிரியாக தெரிஞ்சது என்றால் அங்காலையும் பிழைக்க விட்டுருவோம். என்ன அதிகம் உண்டை விட்டதான் 16, 14, 12, 10 வரும் சார். 4, 12, 10 இதுக்கு 10 போடுவோம். அடுத்தது 15, 20, 25, 30 வரும் சார். இப்ப இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில வேளைகள்ல ஒரு எண் தொடர்ல உங்களுக்கு தரப்படுகிற எண்கோளத்துல 2 தொடர்கள் அதுக்குள்ள மறைந்து இருக்கலாம். சில வேளைகள்ல 3 தொடர்கள் கூட இருக்கிறது உண்டு. ஆனா 3 தொடர்கள் எங்களுடைய ஒரு நடுத்தர பரீட்சைக்கு வராது. நாங்கள் 2 மட்டத்துல யோசிச்சால் போதும். இதுல இப்ப பாக்குற நேரத்துல 4. சொல்லுங்க. அடுத்த உண்டை விட்ட இலக்கம் தான் 4, 6, 8, 10 போடுங்க. அடுத்தது 6, 8, 10, 12 போடுங்க. 12. சில வேளைகள்ல இது எங்களுக்கு வேற விதமான தோற்றத்தை தரும் பாருங்க. 4. அப்ப நாங்க நினைப்போம் என்னன்னா முன்னுக்கு இன்னொரு 4 இருந்திருக்கும் போல இருக்குது. அது எங்களுக்கு காட்டுப்படையில. அப்ப 4, 4, 6, 6, 8, 8, 10, 10 என்று வரலாம் என்பது போல இது தோற்றம் வரும். சரியா? அப்படி நினைச்சாலும் 10, 10 அடுத்தது 12 அடுத்ததும் 12 தான் வரும். நீங்க செய்து பாருங்க. அப்படி செய்து பாருங்க.
4 4 6 6 8 8 10 10 12 12 என்னன்னு சொல்லி அப்படி நினைக்கிறேன். இப்ப இப்படித்தானேம்மா, 4ல இருந்து 6, 6ல இருந்து 8, 8ல இருந்து 10, அடுத்தது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பின்னுக்கு 12 12 தானே 12 தான் வரும். சரிதான் 12 தான் வரும். சரி அதுக்குள்ள இன்னொரு இலக்கம் எழுத வேண்டி இருந்தால், 3வது இலக்கம் எழுத வேண்டி இருந்தா 12 தான் வரும். அது பட்டேன் எப்படி இருக்கு? முன்னுக்கு 4 போட்டு பார்த்தா 4 4 6 6 8 8 10 10 12 12. ஓ ஓ ஆனால் அதுக்குள்ள ஒரு லொஜிக் இருக்கு. அது சும்மா போடப்படுது. அது ஓ சும்மா போடப்பட்டது அல்ல. அதுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்குது. ஓ ஆனால் ஓ அந்த பேட்டர்ன் எங்களுக்கு பொருந்தும். சரியா பார்த்தோம்னா அந்த முறை எங்களுக்கு பொருந்துது, சரியாக வரும். அடுத்த இலக்கம் இப்ப நாங்கள் எழுதின 10 12 என்பதுக்கு பின்னாலையும் ஒரு 12 இருக்குது. அதே போல இந்த 4க்கு முன்னாலையும் நிச்சயமாக ஒரு 4 இருக்கு. ஓ இது ஓ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போகணும். ஏன் இங்க 2 2 குறைஞ்சு கொண்டு போறபடியால இதுக்கு முன்னுக்கு 4 தான் போடப்பட்டிருக்கு. சரி. ஒரு வித்தியாசமான ஒரு அழகான இதுக்குள்ள இருக்கிற அந்த ரசனையை நாங்க பார்த்து அந்த அளவுக்கு நாங்கள் ரசிக்க மாட்டோம். ஆனால் எவ்வளவு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதை தானாக அமைஞ்சதோ தெரியல, அவ்வளவு அழகா வந்துருக்கு. அடுத்த பார்ப்போம். என்ன அடுத்தது சார் ஒண்டவிட்ட இலக்கம் தான் 12 10 8 6 ம். ஆ ம். அதே போல 9 7 5 3 சார் இந்த பகுதியில வேணும். சரி, விடைகள் சரியா? அடுத்தது போக்கு. ஒண்டவிட்ட இலக்கம் தான் சார் 13 12 11 10 12 11 ஆகவே இது 10. 10 14 15 16 17 சார் ஆகவே இது 17. 2 4 6 அங்கால 8 வரும் சார் 2 4 6 ஆகவே பின்னுக்கு 8. அப்படியா? ஓ மற்றது 7 7 28 28 மேலும் 35 மேலும் 42 42. அது சரி. மற்றது 8 குறையுது சார் குறைஞ்சு போகுதா? ஓ, இல்ல ஒண்டவிட்ட இலக்கத்தை பாருங்க சார் 12 24 24 32 36 அங்கால 48 வரும் சார் இங்க 48. ஓ அதுபோல 80 72 8 8 குறையுது சார் 8 8 குறையுது சார் அப்ப 64 8 போன சரியா? ஓ 56. சார் ஓ மற்றது அடுத்தது 2 4 4 2 8 2 16 8 இங்க 16. மற்றது 3 வரும் சார் அங்கால என்னன்னு சொல்லிச்சுன்னா 3 27 27 3 81 அப்ப 3 வரும் சார் 3 பின்பக்கமா பெருக்கி பார்க்கறது சுகம் என்ன பிரிக்கிறது. சரி, ரெண்டுமே ஒன்றுதான். இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் 1 10 10 1 9 என்ன சார் தெரியல பாருங்க வேற 10 10 போட்டு கடை சைட் 1 1 போட்டிருக்கோம் சார் 10 10 போட்டு 1 1 போடுறாங்க. இல்ல அது புள்ள சார் நீங்க இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? சரி, இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? 10ஆல பெருக்கி இருக்கும் 10ஆல பெருக்கி கொண்டு போறாங்க. 10 100 அங்கால 1 10 100 போகுது ஒரே எண்டோட 2 மாதிரி எழுதியிருக்காங்க. ஒன்று முன்னுக்கு இருந்து பின்னுக்கும், இன்னொன்று பின்னுக்கு இருந்து முன்னுக்கும் வர மாதிரியாக ஒரு தானம் தசம் தள்ளி குத்தி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒன்று வலப்பக்கம் ஒன்று இடப்பக்கம் 10ஆல பெருக்கப்பட்டிருக்கு, மற்றது 10ஆல பிரிபட்டிருக்கு. அப்ப 0 தசம் 1 0 அதுல தசம் போட்டிருக்கிறேன் 0 தசம் 1 என்பதாக விடவர்.
ஒன்று மூன்று நாலு மூன்று நாலு எதுக்கு பாக்குறீங்க? இல்ல அதுக்கு முன்னுக்கு 12வது கேள்வி நாங்க செய்யல. சாரி சாரி அது 11 13 15 17 சார். 17 பின்னுக்கு என்ன? ஓ 22 8 குறையுது சார். முதல்ல இங்கே இருந்து போறேன். 8 30ல 8 பிறகு 22ல 8 போய் 16ல 8 போய் 8. சரி. மற்ற சார் 4 3 இடைவெளி 4 3 3 6 9 அது வராது. இப்படி போகும் சார். 1க்கும் 6 9. இல்ல சார், அது 9 வரை அதனால 10ல போட்டிருக்கான். 10 வந்திருக்கு. அது வராது சார். சார் முதல்ல சார் ஒரு பிழை இருக்கு சார். 30 8 22 முதலாவது இல்லையா? அதுல 30ல 22 வரைக்குள்ள 8 குறையுது. பிறகு 22ல இருந்து 16 வரைக்குள்ள 6 குறையுது. 6 குறையுது. நாங்க 8 பார்த்துட்டோம். ஓகே, 8 குறையுது, 6 குறையுது, 4 குறைஞ்சு 12. 4 குறையணும். என்ன? 4 குறைஞ்சு 12 ஆகணுமா? அதுல ஒரு பிழை வந்துட்டு. அப்போ அதுல 12 என்று வந்திருக்க வேணும். சரி, முன்னாலதான் வரும் 8 வராது. அது 6 எழுதணும் சார். சாரி, அந்த 8 இடத்துலதான் 12 வரும் சார். அதனால 17 வரும். அதுல 8 குறைஞ்சு 22, 22ல 6 குறைஞ்சு 16, இனி 4 குறைஞ்சு 12. 4 குறைஞ்சு 12. அடுத்தது 11ஓட 2 கூடி 13, 13ஓட 2 கூடி 15, 15ஓட 2 17. அது சரி என்ன? 17 இலக்கம் கிடைச்சிட்டா. அடுத்தது பாருங்க என்ன நடந்திருக்குது. மற்றதுல இப்ப 3 4 5 கூட்டிட்டு போகுது சார். பாருங்க ஒண்ட விட்டையில இந்த மட்டும்டா. ஒன்றோட 3 கூடி இருக்கு, பிறகு 4 கூடி இருக்கு, 5 கூடும். 5 கூடும். முதல் 3 கூடி இருக்கு, 4 கூடி இருக்கு. ஆகவே 5 கூடணும் என்றால் 13. 13 சார். 8 மஞ்சம் 13. சரி, மற்றது 3 3 4 கூடி இருக்குது, 5. இனி 5 கூடும் 15. என்ன? சில நேரங்களில் எங்களை பார்க்க ஒரே அளவு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளணும். இதுல நாங்கள் அப்படித்தான் அந்த 12வது கேள்வி அப்படி பார்த்து விட்டோம். என்ன 22ல தானே என்று சொல்லி பார்த்து விட்டோம். அப்படி இல்லை, அதுல 22ல 6 தான் போயிருக்குது. ஒரு கால் தவறுதலா பார்த்துட்டோம். முன்னுக்கு சரியா பார்த்துனாங்க. அப்போ ஒரே மாதிரியும் வராது. அந்த விஷயத்துலையும் கவனமா இருக்கணும். மேல வரைக்கும் சுமூகமா வந்தது. கடைசி 4 கேள்வியும் ஒரு சின்ன நெருக்கீடு இருக்கு. கடைசி 4 எல்லாம் 5மே இருக்கு. சரி, அடுத்த பாருங்க. அடுத்த 3 6 6 3 18 18 3ஆல பெருக்கினா சார். பெருக்கினா சொல்லுவோம் 54. 54. சரி, அடுத்தது அதே போல 2 10 10 2ஆல பெருக்கி 20 20 2ஆல பெருக்கினா 40. 40. சரி. அடுத்தது கடைசி கேள்வி, நிறைவு கேள்வியா? ஆறும் 2 8 2 சார். 6 பிறகு 1 12 சார். அது 15 21 6 1 சாரி 2. அதுக்கு என்ன சார் 2 6
ஒன்று விட்ட தொடர்பு ஏதேனும் இருக்கா? ஓம் சார் அப்படித்தான் வரும். ஓம் சார் அப்படித்தான் வரும். அப்படி 8 கூடுது சார். 6 8 பிறகு 7 கூடுது. 7 கூடுது சார். பிறகு 6 கூடி 27 6 ஆகுது. கூடி 27. அப்ப 6 கூடி 27 இருக்கலாம். அடுத்தது 7 கூடுது. 7 கூடுது சார். 8 மேலும் 15. அடுத்து 8 மேலும் 15. 8 மேலும் 15. ஓ சாரி, நான் முன்னுக்கு இருந்து ரிட்டன். பிறகு 8 கூடுது. 8 15. 15 மட்டும் பிறகு 8 கூடுது சார். 8 23. பிறகு 9 கூடி 32. 23 32 இருக்கும். சரியா? இப்ப விளங்குதா சிவா? முன்னுக்கு ஆறாங்களோட பிறகு கூட இருக்கிற ஆக்கள் கனவே இருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க, 4 பேர் லைன்ல இருந்தவங்க. அடுத்த பயிற்சிக்கு இன்னொரு ஆளை தெரிவு செய்யறதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொள்வோம். சரியா? ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிற இந்த 14வது வினா தொடர்பில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ 2 3 4 பெருக்கப்பட்டு 6, அது 3 4 பெருக்கப்பட்டு 18, அது 3 4 பெருக்கப்பட்டு 54 ரெண்டு விடை எழுதுனீங்க. இதை ஏற்றுக்கொள்ளலாம். இதில் வேற விடைகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்க 5 2 பெருக்கப்பட்டு 10, 10 2 பெருக்கப்பட்டு 20, 20 2 பெருக்கி 40 ரெண்டு விடை எழுதுனீங்க. இதுவே ஏன் முதல்ல 5ல் இருந்து 10 வருகுது, 5 கூடுது, பிறகு 10ல் இருந்து 20 வருகுது, 10 கூடுது. ஆகவே 20ல் இருந்து 15 கூடி 35 என்று நாங்கள் ஏன் ஒரு விடையை எழுதக்கூடாது என்கிற ஒரு நியாயமான கேள்வி. ஏன் அப்படி நாங்கள் ஒரு விடையை இதில் 35 என்று எழுதக்கூடாது? 35 என்று வந்தாலும் இந்த விடை சரியானது தானே என்று சொல். முதலாவது பெருக்கப்படுவதால இது பெருக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில், இரண்டாவதும் பெருக்கி வருகிற விட சரி என்று சொல்லலாம். ஆனால் 35 பிழை என்று அடம் பிடிக்க முடியாது. 2 கோணங்களில் 2 விடைகள் வருகிற வினாக்கள் சில வேளைகளில் வரும். அந்த நேரங்களில் அவர்கள் புள்ளியிடல் திட்டத்தில் எந்த விடையை கொடுக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். சரிதானே? இப்போ இதில் 2மே பெருக்கி வருகிறதால அது சரி என்று எடுத்துக்கொள்ளும். சரி, நான் 6வது பயிற்சிக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன எங்களுடைய சிந்தனையின் கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கு ஒரே விதமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் என்கிறதால இந்த சிந்தனையினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்காக நண்பர் கமலதாசனுடைய புத்தகத்தில் இருந்து வேறு ஒரு விதமான கேள்வி எடுத்து உங்களோட பார்த்துட்டு திருப்பி இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட வினாவுக்குள்ள போகிறது. சரியா? இதுல தாயக்கட்டைகள் தொடர்பான சில கேள்விகள் இருக்குது. ஒரு 5 கேள்வி இருக்கு. இதுக்கு நண்பர் கமலதாசனுடைய ஒரு புத்தகத்தில இருந்தா இதை எடுத்திருந்தேன். அப்ப அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். ஏன்னா ஒரு பயன்படுத்திக்குள்ள நன்றி சொல்ற கட்டாயம் தானே. சரி, இதுல 6னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் யாது என்று கேட்டுக்கிறாங்க. 6 என்கிற இலக்கத்தினுடைய எதிர்ப்பக்கம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா, எப்பவுமே எதிர்ப்பக்கங்கள் கண்ணிலே தோற்றாது. என்ன? எதிர்ப்பக்கங்கள் கண்ணிலே தோற்றாது. அப்போ எளிமையாக கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னாங்க. இங்கே 6 என்பது இருக்கிற போது தெரிகிற இலக்கங்கள் என்னென்ன தெரியுது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஆகவே 6னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். விளங்குதா? 6 தெரிகிற நேரம் பக்கத்துல தெரிகிற இலக்கங்கள் 6னுடைய எதிர்ப்பக்கங்களாக இருக்க முடியாது. 6னுடைய எதிர்ப்பக்கங்களாக இருக்க இயலாது. அப்ப 6 தெரிகிற நேரம் பாருங்க, 2 தெரியுது, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2 இருக்கு, 3 தெரியுது, 2 3, 4 தெரியுது. சரிதானே? இங்கே 4 இருக்குது, 5 தெரியுது. ஆகவே 2 3 4 5 தெரிவதனாலே 6னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் 1ஆக இருக்கும்.
எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பக்க இலக்கம் காண வேணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று சொல்லித் தந்தேன். நான் இன்றைக்கு ஒரு காணொளியும் குழுவில் போட்டிருக்கு. என்ன, எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பக்க இலக்கம் காண வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வழிமுறை வேறானது. எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க வேணும்? அது எப்படி செய்ய வேணும் பிள்ளைகள்? ஒற்றை இலக்கம் பொதுவாக இருக்கிற ஏதேனும் 2 தாயக்கட்டைகளை தேடி எடுக்க வேண்டும். ஒரு இலக்கம் தான் பொதுவாக இருக்க வேண்டும். சரிதானே? அப்படி எடுக்கிறதாக இருந்தால் நாங்கள் இதனையும் இறுதியாக இருப்பதையும் முதலாவதாக இருப்பதையும் எடுக்கலாம். இறுதியாக இருக்கிறதையும் முதலாவதாக இருக்கிறதையும் எடுக்கலாம். ஏன்? இங்க பொதுவான இலக்கமாக 2 மட்டும்தான் இருக்கு. முதலாவதுலையும் 4வதாகவும் இருக்கிறதுல 2 தான் பொதுவான இலக்கம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2 என்பதை எழுதி போட்டு வலஞ்சுழியாக இலக்கங்களை எழுதி கொண்டு வர வேண்டும். 2 4 1. என்ன, அடுத்தது இங்கேயும் அதே போல 2ல இருந்து ஆரம்பித்து வலஞ்சுழியாக முதலாவது தாயக்கட்டை இலக்கங்களை எழுத வேண்டும். 2 3 6. இப்ப இங்க 1 வந்துட்டு 2 வந்துட்டு 3 வந்துட்டு 4 வந்துட்டு 5 தான் வர இல்லை. ஆகவே 6 2 தரம் வந்து 2 தரம் வந்திருக்கக்கூடிய இடத்துல அதை வெட்டிட்டு அதுக்கு பதிலாக ஒரு 5 போடுவோம். அப்ப சோடிகள் எப்படி வரும்? 5னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் 2ஆக இருக்கும், 3 எதிர்ப்பக்க இலக்கம் 4ஆக இருக்கும், 6னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் 1ஆக இருக்கும். ஆனால் இங்க சாதாரணமாகவே பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியதாகத்தான் அந்த பேட்டர்ன் இருக்கிறதால ஒற்றை இலக்கம் தானே கேட்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு எழுதி மினைக்கட தேவையில்லை. எல்லாத்தையும் எழுதி மினைக்கட தேவையில்லை. எல்லாத்தையும் எழுதி மினைக்கடுவீங்களாக இருந்த அந்த நுட்பத்தை சொல்லித்தரதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்து வச்சு செய்கிறேன்னா, இப்ப இதுக்கு வலஞ்சொலியாக போட்டு வெட்டியெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு புள்ளி தானே கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, அடுத்த கேள்வி 4ன் எதிர்ப்பக்க இலக்கம் என்ன? 4ன் எதிர்ப்பக்க இலக்கம் என்ன? 1 சார். 1. ஏன்? 6 சார். இந்த பாருங்க, 4னுடைய எதிர்ப்பக்கம் 6 வருதா பாப்போமா? இந்த பாருங்க, 4 வருகிற போது 3 வராது, 5 வராது, என்ன 2 வராது. அப்ப 2 3 5 வராது. இப்போ ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது தானிக்கு. 4னுடைய எதிர்ப்பக்க இலக்கம் 2 இடத்துல தான் இருக்கு. 2 3 5 என்பவை வராது. அப்ப 4 போனால் மிச்சம் பெறக்கூடியது என்ன இருக்கு? 1ம் 6ம் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்கள் இதுல அந்த எங்களுடைய அடுத்த மெதட்டை பாவிக்கத்தான் வேணும். ஒன்றும் செய்யலாம். ஒரு இலக்கம் பொதுவாக இருக்கிற 2 தாயக்கட்டைகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு இலக்கம் பொதுவாக இருக்கிற 2 முதலாவது மூன்றாவது. முதலாவது மூன்றாவது. முதலாவது மூன்றாவதும் ஒரு இலக்கம் பொதுவாக இருக்கா? அல்லது நம்பர் அல்லது 2வதும் 4வது. அதுலயும் 3 என்ற இலக்கம் பொதுவாக இருக்கு. அப்ப 1ஐயும் 3ஐயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 3ல இருந்து ஆரம்பிப்போம். 3ல இருந்து வலஞ்சொலியாக எழுதுவோமா? 3ல இருந்து வலஞ்சொலியாக எழுதினால் 3 1 5. என்ன 3 1 5. பிறகு திருப்பி இங்க வலஞ்சொலியாக எழுதின வேண்டாம். 3வது தாயக்கட்டையே 3 4 2. சரியா? அப்ப 4னுடைய எதிர்ப்பக்கம் 1ஆகத்தான் இருக்கும். இங்க ஒரு 3 வெட்டி போட்டு நாங்கள் 6 எழுதணும். 2 தரம் 3 வாரபடியால வராத இலக்கம் எதுவோ அதை பதிலீடு செய்யலாம். ஆகவே 6னுடைய எதிர்ப்பக்கம் 3, 1னுடைய எதிர்ப்பக்கம் 4, 5னுடைய எதிர்ப்பக்கம் 2. சில நேரங்களில் அப்படி காண கிடைக்கலைன்னா இந்த எங்களுக்கு தெரிஞ்ச மெதட்டை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எழுதி வெட்டியெல்லாம் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. எழுதி பார்க்குற போதே விட தெரிஞ்சிடும். அடுத்தது நாங்கள் எழுதி பார்ப்போம். 3னுடைய எதிர்ப்பக்கம் இங்க 3னுடைய எதிர்ப்பக்கம் என்ற இதுல நேரடியாக இருக்குது. என்ன 1 வராது, 2 வராது,
அடுத்தது 6 வராது, 5 வராது. ஆகவே மிச்சமா இருக்கிறது யாரு? 4 4. விளங்குதானே? இருக்கிற போது யாரெல்லாம் தெரியணுமோ அவை வரமாட்டோம். சரி, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த 2வது பற்றானவர்களுக்கு பயன்படுத்தி விடுவோமே. 2 மாதிரியும் பிள்ளைகள் தெரிஞ்ச மாதிரி செய்யலாம். எல்லா வேலைகள்லையும் இப்படி கண்டுபிடிக்கக்கூடியதாக வராது. மற்றது சில வேளை ஒரு தாயக்கட்டையை தந்து போட்டு அதுக்குள்ள 4 கேள்வி 3 கேள்வியை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒற்றை கேள்வியும் கேட்கலாம். இதுல நான் முதல் சொன்னது விளங்காதவர்களுக்காக நம்ம ஒரு தடவை சொல்லுகிறேன். 3னுடைய எதிர்ப்பக்கம் வேண்டா பிள்ளைகள். 3 இருக்கிற போது பக்கத்துல தெரிகிறது 1, 6, 5, 1, 2, 6. என்னென்னலாம் போடுது? 1 போயிட்டு 2 போயிட்டுது, 3 இந்த இலக்கம் தான், 4 தான் வர இல்லை, 5 வந்துட்டு 6 வந்துட்டு. ஆகவே 3ன் எதிர்ப்பக்கம் 4 என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அந்த மற்ற நடைமுறையை பயன்படுத்துவோம். ஒரே ஒரு இலக்கம் பொதுவாக இருக்கக்கூடிய 2 தோற்றங்களை காட்டுங்க பார்ப்போம். இரண்டாவதும் 4வதும் எடுக்கலாம். 2ல இருந்து வலஞ்சொலியாக எழுதினால் 2, 5, 4. 2, 5, 4. இங்க 2ல இருந்து வலஞ்சொலியாக எழுதினால் இப்படி எழுதணும். வலஞ்சொலி என்றா என்ன? 2, 6, 3. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல 1 வர இல்லை, 2 தரம் வந்திருக்கு. ஆகவே 2 வெட்டி போட்டு 1 போட்ட வேண்டா. 1ம் 2ம் எதிர்ப்பக்கம், 6ம் 5ம் எதிர்ப்பக்கம், 3ம் 4ம் எதிர்ப்பக்கம். அப்ப 3 எதிர்ப்பக்கமாக 4 என்பதை நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி தாயக்கட்டையில சில நேரங்கள்ல ஒரு 5 கேள்வியை போடலாம். அப்படி போடக்கூடாது என்று சொல்லி இல்லை பிள்ளைகள். நான் தாயக்கட்டை தொடர்பில் ஒரு தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ஏற்கனவே எம்எஸ்ஓ லிமிடெட் ஆக்களுக்கு செய்த வீடியோ ஒன்று நேரம் ஒதுக்கி பார்க்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதே போல சுருக்கம் எழுதுவது தொடர்பாக ஒரு பெரிய பந்திய 3 பங்காக சுருக்கி எழுதுவது, அல்லது அவர்கள் சொல்லுகிற எண்ணிக்கைக்கு சுருக்கி எழுதுவது. சில வேளை 50 சொற்களில் சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லுவார். சரியா? அல்லது 3 பங்காக சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னாலும் ஒரு சுருக்கம் எழுதுவது தொடர்பாக இப்ப நான் திருப்பி கதைச்சால் கூட அவ்வளவு தெளிவாக கதைப்பேனோ எனக்கு தெரியாது. நான் அது எந்த வகுப்புக்கும் செய்ய இல்லை. தனியாக இருந்து ஒளிப்பதிவு செய்த ஒரு காணொளி குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். ஆர்வமுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அவ்வளவு சரிதானே? கட்டாயமானது என்று சொல்லி இருக்கிறேன். நாளைக்கு ஒரு சுருக்கம் வந்தால் அதை எழுதுறதுக்குரிய அந்த திறன்களை நாங்கள் பார்க்காம வந்துட்டோமே என்ற பதட்டம் இல்லாம எதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கு தான் இதை படிக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த எண்கோலங்கள்ல இவ்வளவு கேள்விகள் வராது. எண்கோலத்துல வந்தா 10 கேள்வி வரும். 10 கேள்வி வரலாம். எப்படியாவது ஒரு 10 கேள்வி போடுவார்கள். அது முக்கோணங்கள் சதுரங்களுக்குள்ள போடுவார்கள், பட்டி அடிச்சு போடுவார்கள், என்னமோ ஒரு 10 கேள்வி நிச்சயமா எண்கோலங்களுக்குள்ள போடுவார்கள். ஆனால் இதுல செய்வது எண்கோலத்தை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய அந்த சிந்தனை விரிவுபடுகிறது. நாங்கள் உண்மையாக அப்படி சிந்திக்காம இருக்கிறோம். எங்களுக்கு அந்த எல்லா பக்கமும் எல்லா விதமாகவும் சிந்திக்கிறது கொஞ்சம் மட்டுப்பாடாக இருக்கு. இந்த இருக்கிற 2 வார காலப்பகுதிக்குள்ள நாங்கள் எப்படியாவது அப்படி எல்லா பக்கமும் சிந்திக்கிற அந்த திறன், அந்த கொஞ்சம் ஆக்சிலேட் பண்றோம் எங்களுடைய பிரெயின். அவ்வளவுதான். எங்களுடைய மெமரி அண்ட் பிரெயினை ஆக்சிலேட் பண்றோம். அதை ஆர்முடுக்கிறோம் என்று சொல்றேன். நான் தமிழ்ல அப்படித்தான் செய்யறேன். அதுதான் நோக்கம். இந்த கேள்வியின் நோக்கமும் அதுதான். மறுபடி படிப்புகிற கேள்விகள் அப்படியே வராது, வரவும் கூடாது. சரி, 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில நண்பர் உமாசங்கர் ஒரு குறிப்பிட்ட வினாக்களை அவர் அழகாக படிப்பித்த கடந்த கால வினாத்தாள்கள் எடுத்து அவர் கற்பித்தது. அதே வகையான வினாக்கள் பரீட்சையில வந்தது. அப்ப பிள்ளைகள் ஆர்வமாக அதை முகநூல் எழுதிட்டாங்க. மிக நன்றியோடு எங்களுக்கு ஆசிரியர் கற்பித்து தந்தார். அதே கேள்விகள் 10 கேள்வி அப்படியே வந்தது என்று சொல்லி அவர் விசாரணைக்காக இலங்கையில் இருக்கிற உயர்ந்த விசாரணை பீடங்களுக்கு எல்லாம் அலைய வேண்டி இருந்தது. இப்ப படிப்பிக்கிற கேள்வி வராது. வந்தால் படிப்பிக்கிற வாத்தியார் விசாரணை பீடங்களுக்கு எல்லாம் அலைய வேண்டி இருக்கு.
ஆனால் இது ஏன் நாங்கள் இதை படிப்பிக்கிறோம் என்றால் உங்களை இந்த சிந்திக்கக்கூடிய வல்லமை எல்லாத்திற்கும் 8 திக்கும் பற என்பது போல எல்லாத்திற்கும் சிந்திக்கிறதுக்கு சொல்லி தருகிறது. அவ்வளவு. சரி, இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் இது அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது அந்த நோக்கத்துக்காக என்பதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த இதில் இருக்கிற ஆர்வம் கூடும். இதே கேள்வி வருமா, இப்படி 4 எதிர்ப்பக்க இலக்கம் என்னன்னு கேட்பாங்களாண்டா ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லா விதமாகவும் படிச்சுட்டு போங்க, அந்த அறிவை திருப்பி பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். நான் ரெக்கார்டிங்லேயே சொல்லுகிறேன். வீட்டில் ஓட்டை பம்ப் ஊட்டுவீங்க, மோட்டர் ஊட்டுவீங்க. அந்த மோட்டரை தண்ணி இழுக்கிறதுக்கு முன்னுக்கு 1 வாளியோ 2 வாளியோ தண்ணி விடுவோம் நாங்கள். அப்போ மோட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 2 வாளி தண்ணியும் தானே வெளியில் வரும். அப்படி வரமாட்டா மோட்டர் எதவே இல்லையே. நாங்கள் விட்ட 2 வாளி தண்ணியாக வரும். கிணத்துல இருக்க அவ்வளோ தண்ணியும் வெளியில் வரும். அதுபோல தான் நாங்கள் படிப்பிக்கிறோம். நாங்கள் படிப்பிக்கிறதுங்கிறது அந்த 2 வாளி தண்ணி. ஆனால் அந்த 2 வாளி தண்ணி இல்லாமல் மோட்டர் தண்ணியை வெளியில் தள்ளாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். 2 வாளி தண்ணி விடாமல் புதுசாக பூட்டின ஒரு மோட்டரோ அல்லது போட்டப்பமோ தண்ணியை வெளியில் தள்ளாது. 2 வாளி தண்ணி விட்டதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் கிணத்துல இருக்கிற அவ்வளோ கிணத்துல தண்ணி முடிய மட்டும் இருக்கிற தண்ணியை வெளியே அனுப்பும். அதுபோல தான் நாங்கள் படிப்பிக்கிற இந்த உள்ளீடு என்பது 2 வாளி தண்ணி. அது ப்ரொசஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து பிரவாகமாக இந்த அறிவும் திறனும் பெருக்கெடுக்க வரும். அதுக்கு தான் இந்த செயலமர்வே தவிர அந்த ஆள் படிப்பிச்ச ஒரு கேள்வியும் வரையில அண்டு நீங்கள் அப்போ சொல்லுறது, நான் இப்போவே சொல்கிறேன், ஒரு கேள்வியும் வராது. சரியா? இந்த காரணம் கொண்டும் கேள்வி வராது. நானல்ல எவர் படிப்பிச்சாலும் வராது. வந்தால் அந்த வளவாளர் விசாரணை போவேன். படிப்பிக்கிறதுன்ற நோக்கத்தை புரிஞ்சு கொண்டால் பாத தெளிவாக இருந்தால் பயணம் மிக இலகுவாக இருக்கு. சரி, நாங்கள் அடுத்த 2 கேள்விக்குள்ள போவோம். முகம் 4 எதிர்ப்பக்க இலக்கம் யாது? முகம் 4 எதிர்ப்பக்க இலக்கம் யாது? 4 2 இடத்துல தான் தந்திருக்கிறாங்க. ஆனால் வெவ்வேறு இலக்கம் தந்திருக்கிறபடியால நாங்கள் எங்களை பேட்டர்னுக்கு போது 4க்கு 2 தந்திருக்கிறாங்க, 3 தந்திருக்கிறாங்க, 5 தந்திருக்கிறாங்க, 6 தந்திருக்கிறாங்க. ஆகவே 4 எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். சரி, இனி எழுதி பார்க்க தேவையில்லை. எழுதி பார்க்கவும் எங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்படி கண்டுபிடிக்க முடியாவிட்டால் எங்களுடைய 2வது ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தும். மற்றபடி எளிமையாக எங்களுக்கு தெரியும். 3 எதிர்ப்பக்க இலக்கம் 3 எங்க எல்லாம் தந்திருக்கிறாங்க? ஒரு இடத்துல தந்திருக்காங்க. ஒரு இடத்துல 3 எதிர்ப்பக்க இலக்கம் ஒரு இடத்துல தான் தந்திருக்காங்க, வேறு இடமும் இல்லை 3. ஆகவே நாங்கள் எங்களோட 2வது ஆயுதத்தை பார்க்க என்ன எதை பயன் பொதுவானதாக இருக்கிற 2 தாயக்கட்டைகள் வைக்கலாமா? 1 2 பொதுவாக இருக்கிற இலக்கம் எது? 4. 1 2 பொதுவான இலக்கம் 4 இருக்கு. வேற இலக்கங்கள் பொதுவாக இல்லை. சரி, அப்ப 4 போட்டுக்கொண்டு 4 ரொட்டேட் பண்ணி எழுதுற 4 5 4 5 6. அடுத்தது 4 1 2. அப்ப இங்க 2 தர 4 வந்திருக்கிறபடியா மிச்சமா இருக்கிற 3 எழுதுறோம். 3 எதிர்ப்பக்க இலக்கம் 4, 5 எதிர்ப்பக்கம் 1, 6 பக்கம் எதிர்ப்பக்கம் 2. சரியா? இனி இந்த மாதிரி தாயக்கட்டையில கேள்விகள் வந்தா எங்களுக்கு செய்ய இயலும். ஒரு சின்ன ரீஃப்ரெஷ் கொண்டு எடுத்துட்டோம். இனி பழையபடி எண்கோளத்துக்குள்ள போ. சரியா? ஒரு சின்ன சிந்தனை திருப்பமாகத்தான் இந்த பகுதியை செய்து நாங்கள் எண்கோளத்துக்குள்ள போயிட்டு இன்னும் 2 பயிற்சி செய்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அலப்படிக்கிற மாதிரியான ஒரு தோட்டம் வந்தால் பரவாயில்லை, திருப்பி அடுத்ததுக்குள்ள போ, இன்னொரு விதமாக பார்க்கறது. சரியா? அடுத்த பயிற்சி 5வது பயிற்சிக்குள்ள போவோம் பிள்ளைகள். திரையில இப்ப உங்களுக்கு அந்த பயிற்சி தெரியும் என்று நம்புகிறேன். தெரிகிறதா? ஆம் சார், தெரியுது. சொல்லுங்க. தெரியுது. சரி, இது முதல் செய்த பயிற்சியா? ஓ, இது செய்த பயிற்சி. சரி, நாங்கள் அடுத்ததுக்கு போவோம்.
6வது பயிற்சிக்குள்ள போக வேணும். சரி, 6வது பயிற்சி இப்போ திரையில தெரியுது பாருங்க. அடுத்து வரக்கூடிய 3 எண்களை எழுத சொல்லி போட்டுக்காங்க. அடுத்து வரக்கூடிய 3 எண்கள் யார் பதில் சொல்ல போகிறது? ஷாமியா. பேர் சரியா சொல்லனா? XIAOMI. சரி, நீங்க சொல்லுங்க முதலாவது. ஷியோமியா பேர் சரியா நான் சொன்னது? அவங்க போயிட்டாங்க. சரி, அபிதா. சரி, அவங்க வந்துட்டாங்க. சொல்லுங்க. 5 5 கூடுது சார். 15 16 17. 15 15ஓட 5 கூடி அங்கால 20 இருக்கு. அப்புறம் அங்கால 20 21 22 21 22 பிறகு 25 26 பிறகு 30 31 32 வரும். சரி, 30 31 32 இருக்கும். சரிதானே? இந்த கேள்வியை எழுதினவர் இவ்வளவு தூரம் இலகுவாக நீங்க சிந்திப்பீங்கன்னு நினைச்சிருக்க மாட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேள்வியை செக் பண்ணி இருக்கிறார். யாராவது அந்த கஷ்டத்தை விளங்கி கொண்டார்கள் சொல்லுங்க. 30 31 32 என்பது சரியான விட. நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு சின்னதாக எழுதுகிறேன். அதனால் இந்த கேள்வியை செட் பண்ணவர் நீங்கள் இவ்வளவு இலகுவா இதை செய்வீங்க என்று சொல்லி நினைக்க இல்லை. எப்படி என்று கடைசியா பார்ப்போமா? 30 31 32 என்னன்னா அப்படின்னு சிந்திக்க பழகுவதற்காக நாங்க பார்க்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது எங்க கொஞ்சம் பேர் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்ன சீனியர் டீம் பேசாம இருக்கிறாங்க. சரி, செந்தூரனை கேட்போம். செந்தூரன் சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு? எப்படி உடைக்கணும் இதை? முதல்ல 1 2 கூடுது, நாங்கால 2 கூடுது. அங்க கடைசியில விட ஆன்சர் வந்து 20 24 28. இதை 3 3 துண்டாக அவர் உடைக்கிறாராம். 5 தொடங்கி 5 6 7, பிறகு 10 12 14 16, பிறகு 15 தொடங்கி 3 3 கூடி 15 18 21. எத்தனைல தொடங்கணும் இனி? 20. 20ல தொடங்கி 24 28 24 28 24 28 என்பதாக எழுத வேண்டும். என்ன முதல் 5, பிறகு 10, பிறகு 15 20. இதைத்தான் இனிஷியலாக எடுக்கிறார். முதல் 3 1 1 கூடுது, அடுத்த 3 2 2 கூடுது, அடுத்த 3 3 3 கூடுது, அடுத்தது 4 4 கூட வேணும் என்று சொல்லு. சரி, அடுத்தது 2 கூடுது சார். முதலாவதுக்கு 2 கூடுதா குறையுது? குறையுது. இதையும் செட்டா எடுக்கிறீங்க அப்படியா? இப்படி ஒரு செட், இது ஒரு செட், அடுத்தது 4வது ஒரு செட்டாக இருக்குது. என்ன 20ல தொடங்குது, 25ல தொடங்குது, 30ல தொடங்குது, அடுத்தது 35ல தொடங்க வேணும். இந்த பேட்டர்னை கண்டுபிடிங்க. 5 5 கூடுது சார். 5 5 கூடுது. சரி, இல்ல அது சரி, 35ன்றது சரி. 20 25 30 35ன்றது சரி. அடுத்துள்ள 2 இலக்கங்கள் எவ்வாறாக அந்த பேட்டர்ன் நடந்திருக்கு பாருங்க. 3 3 கூடுது சார். 3 3 கூடுதா? 2 குறைஞ்சு 3 கூடுது. 2 குறைஞ்சு 3 கூடுது. அப்ப விட என்னவா இருக்கும்?
33 33 36 36 32 வரும் சார். 33 36 நான் இதுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் போதாது, இதை விட சின்னதா எழுத இல்லாதப்பா. சரி, அப்ப நீங்கள் எப்படி போடுறீங்க? 30 சரி 35, பிறகு 2 குறைஞ்சு 33, பிறகு 3 கூடி 36. சரி, இந்த பேட்டர்னும் ஓகே, சரியா தான் இருந்திருக்கு. அடுத்தது அடுத்து என்ன நடந்திருக்கு? 6 3 கூடி 9 வருது. ம் அப்புறம் 9 3 கூடி 12 வருது. ம் 12 3 கூடி 15 வரும் சார். 15 வரும். அடுத்தது 5 இருந்து 1 குறைஞ்சு 4 வருது. ம் இல்ல 5 அடுத்த நடு இலக்கத்தை பார்க்கணும். இப்படி 5 உடைக்க 10 5 10 15 10 20 15 20 ஓகே வரும். 5 10 15 20. ஆஹா, அப்ப 20. அடுத்தது 32. அடுத்தது 4 8 16 32. 32. இதை விட ஈஸியா பாக்குறதுக்கு வேறு ஒன்று இருக்குதே. என்றால் இதுகள் 6 கவனிங்க, இது 6 9 12 அடுத்த 15. அது சரி. அப்புறம் என்ன செய்திருக்கு? 5 1 குறைஞ்சிருக்குது, 1 குறைஞ்சிருக்குது. அப்படியா? 5 இதுல 1 குறைஞ்சு 2 குறையும். 1 குறைஞ்சு 2 கூடுது, பிறகு 3 கூடி 1 குறையுது. அப்ப அப்படி வரையில. சரி, அதுக்கு வேற பேட்டர்ன் இல்லை. சரி, அடுத்தது அப்ப 1 2 3க்கு இந்த 3 3 சோடியா உடைச்சு வச்சு பாத்தீங்க தானே? அதை வேற விதமா பார்க்கலாமா நாங்க பார்ப்போம். என்ன இப்படி 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 3 3 சோடியாக 3 3 செட்டா உடைச்சு பார்த்தோம் தானே? சோடி என்று சொல்லக்கூடாது, செட். என்ன சரி, அடுத்ததுக்கு என்ன நடக்கு? பன்னிரண்டு 8 1 இது 3, இது 6, இது 9. ஆகவே 5 6 7 8. 5 6 5 இதுல 5 இது 2 இலக்கம் விட்டு 6, இது 7 என்ன 2 இலக்கம் விட்டு 8. 5 6 7 8. அடுத்தது 1 8 4 2 1. சரி, இப்ப அந்த மேலே எழுதப்பட்டவர்ல பாருங்கோ, அதே பேட்டர்ன் இருக்கு பிள்ளைகள். அதாவது இதுக்கு 3 எண் தொடர்களை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 15 20 25 30. சரியா? 16 4 20 சாரி 16 5 2 இலக்கம் விட்டேன். 16 5 21. முதலாவதுல சொல்றேன். 16 5 21 21 4 25. அதுக்கு பிறகு இல்ல சார், 26 நம்பரை பார்க்கணும். அடுத்தது இல்ல, நான் எல்லா கோடும் ஒன்றா இருக்கிறபடியாலே அழைச்சு போட்டு பார்த்தா தான் சுகம், இல்லாவிட்டால் அது விளங்கா. விடைகளை அழிக்காமல் அந்த கோடுகளை அழிச்சு போட்டு கதைச்சால் தான் அது விளங்கு. சரியா? இப்போ 15 2 இலக்கம் விட்டு 20, பிறகு 2 இலக்கம் விட்டு 25 என்று பார்த்தேன். அடுத்தது பாருங்க, 16 2 இலக்கம் விட்டு 21, பிறகு 2 இலக்கம் விட்டு 26, 5 5 கூடிக்கொண்டு போகுது. 2 இலக்கம் விட்டு 31.
அடுத்தது 17 2 இலக்கம் விட்டு 22, பிறகு 2 இலக்கம் விட்டு 27, பிறகு 2 இலக்கம் விட்டு 5 கூட்டி 32. இப்படி இதுக்குள்ள 3 எண் தொடர்களை கொண்டு வந்து கலந்து போட்டுக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த எல்லைக்கு நீங்கள் உங்களை எதிர்பார்க்க இந்த வகையான எல்லைகளுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகலாம் அவர்கள். இப்படி ஒரு கேள்வி 5 கேள்வியை போட்டால் நாங்கள் ஒன்று விட்டு ஒன்று சிந்திப்பதற்கும் அதுபோல 2 விட்டு ஒன்று சிந்திப்பதற்கும் எங்களுக்கு பழக்கம் வரும். சரியா? எத்தனையாம் கேள்வி வரைக்கும் பார்த்து நாங்கள் எத்தனையாவது கடைசியா பார்த்து நாங்கள் 7வது பார்த்துட்டோமா? சரி. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 10 2 இலக்கம் விட்டு 20, 2 இலக்கம் விட்டு 30, அதுக்கு பிறகு 2 இலக்கம் விட்டு 40, 2 இலக்கம் விட்டு 40 போடும். 12 2 இலக்கம் விட்டு 12, பிறகு 18 மாறும் 24, 2 இலக்கம் விட்டு 24 மாறும் 30. சரியா? அடுத்தது 4 4 4 8, 4 2 மடங்கு 8, அதனுடைய 2 மடங்கு 16, அதனுடைய 2 மடங்கு 32. அப்போ ஒரு கேள்வியினுடைய அமைப்பும் முதல் நாங்கள் யோசித்ததை விட வேறு ஒரு திசைக்கு இழுத்துக்கொண்டு போறதாகத்தான் இருந்துச்சு. சரி, 8வது உங்கள்கிட்டயே பதிலுக்கு வேறு யார் ஒன்றில் இருக்கிற சிவா இருக்கிறாங்க. ஓகே, அவங்கள்ட்ட கேட்போம். 32, 16, 8. சொல்லுங்கம்மா. 32, 16, 8. உண்டா? 4 சார். அரைவாசி குறைஞ்சு. 4. சரி, இது 30 25 20 15 சார். 15. ஓகே, சரி. அடுத்தது 6 24 12 18 24 24 என்பதாக இருக்கு. 36 18 36 18 பிறகு 9 வரைக்கும் சரியா? அது வரைக்கும் சரியா தான் வந்தது. பிழைச்சு போச்சு. 36 25 16 36 25 16 எத்தனை குறைஞ்சோண்டு போகுது? 36ல இருந்து 11 வர்க்கம் 4 வர்க்கம் 3 வர்க்கம். 6 வர்க்கம் 36, 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 10, ஆகவே 3 வர்க்கம் 9. அடுத்த 3ஆல பிரிக்கணும். 27 9 27 பிரிக்காங்க. 9 3ஆல பிரிக்காங்க. 3 3ஆல பிரிச்சாங்கண்டா 1. அடுத்த 6 குறைஞ்சு வருது 0 வரும். 18 குறைஞ்சு 12, 12 6 குறைஞ்சு 6 அடுத்த 0 9 1 0. அடுத்த 40 45 46 40 சார். 10 20 30, ஆகவே 40 இருக்கும். என்ன 45 40 45 அடுத்ததுக்கு 45 அடுத்ததுக்கு 15 25 35 45 அடுத்ததுக்கு 46
அடுத்தது 16, 26, 36, 46. அது 46 இதில் எழுத இடம் காணாதபடியால் இப்படி மூலைக்குள் எழுதுற 46. சரி, நான் நினைக்கிறேன் நீண்ட காலம் சிந்திக்காதவர்கள் படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான பக்கம் யோசித்து கொண்டு போகிறோம். இன்னும் அழகான பயிற்சிகள் 10 பயிற்சி இருக்கு பிள்ளைகள். அதில் 1 ஆங்கில எழுத்துக்களோடு தொடர்புடையது. அதை தவிர்த்து கணித பயிற்சி 10 இருக்கு. 10 தொடர்ச்சியாக பார்க்க மாட்டோம். நாளைய சேலமர்வுலையும் இந்த பகுதியை முடிச்சு விடுவோம். நாளைய சேலமர்வில் இதை பார்க்குற போது 10 பயிற்சிகளில் 3 பயிற்சியை பார்க்கறது. அதுக்கு பிறகு வேற பேட்டர்ன், இந்த தொடர்புடைமை சம்பந்தமான தர்க்கிக்கும் திறன் சம்பந்தமான கேள்வியை பார்க்கறது. திருப்பி ஒரு 2 பயிற்சியை பார்க்கறது, தர்க்கிக்கும் திறன் தொடர்பாக பார்க்கறது. அப்படி நாளைக்கும் கணிசமான நேரம் ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு சரியா 7:30க்கு நான் தொடங்கிடுவேன். இதுதான் முக்கியமான செய்தி. நான் 7:30 மணிக்கு நான் கதைக்க தொடங்குவேன். பாட்டெல்லாம் போட்டு 7:40 மட்டும் காத்திருந்து அப்படி இல்லை, 7:20க்கு பாட்டு போட்டுடுவேன். பாட்டும் போடுறது கொஞ்சம் எனக்கு என்னமோ அது பாட்டாக இருக்க வேணும், என்கிற சங்கீதமாக இருக்க வேணும், சத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழைய பாட்டு தான் போடுவேன். 7:20க்கு பாட்டு போட்டுவேன். சரியா 7:30க்கு வணக்கம் பிள்ளைகள், சத்தம் சரியா இருக்கா, அவ்வளவுதான். சரியா 7:30 தொடங்குவோம். இயலுமான வரைக்கும் அதிக நேரம் படிப்போம், 9:30 10. சரிதானே? எனக்கு ஏதோ காசு வாங்கிட்டோம், 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேனேஜ் பண்ணிட்டோம், ஒரு மாதிரி தப்பி பிழைச்சிட்டோம், அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளவு தூரம் தேடுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காக, என்னுடைய மனச்சாட்சிக்காக நான் அதிகம் தேடுகிறேன். இப்படி சொல்லிக் கொடுத்தா பரவாயில்லையா, அப்படி சொல்லிக் கொடுத்தா பரவாயில்லையான்ற மற்றது. குறிப்பா எங்களுடைய பிரதான இலக்கு குழுக்கள் வடக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தின் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை. நீங்கள் அதற்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் பயன்படுத்த தேவையில்லை. சில வேளைகளில் எலி அடிப்பதற்கு AK-47 பயன்படாது. உடைஞ்ச ஒரு விளக்குமாறு தடி, தும்பு கட்ட தடி பதில் சொல்லும். அதுபோல நாங்கள் ஒரு நடுத்தரமான குறைத்த மதிப்படையில் எங்களுடையது நடுத்தர நிலைமையில் உள்ள ஒரு தெரிவு தான். கீழ்மட்ட அலுவலர்கள் அல்ல, நாங்கள் முதலாம் தர அலுவலர்கள் அல்ல, 2ஆம் தர அலுவலர்கள் அல்ல, 3ஆம் நிலை தரத்திலான அலுவலர்கள், பதவி நிலை தரத்தில் இருக்கிற நிறைவேற்று தர உத்தியோகத்தர்கள் அல்ல. நாளாவிய சேவை நிறைவேற்று தர வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கடினப்பட வேண்டும். அவ்வளவு துன்பம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அதுவும் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை என்கிற போது, திறந்த போட்டி பரீட்சையில அவர்களுடைய நரம்பு இணைப்புகள், அவர்களுடைய மூளை செயற்பாடுகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய பரீட்சை கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். உங்களுக்கு IQ அவ்வளவு கடினமாக இருக்காது. பொது அறிவு கிரகித்தல் கூட மிக மோசமாக இருக்காது. சமகால விடயங்கள், சமூக சேவையோடு தொடர்புடைய சமகால விடயங்கள், சரிதானே? அப்போ நான் இதில் என்ன சொல்லி இருக்கிறேன் என்றால், ஒரு கேள்வியை பார்த்துட்டு ஒரே விதமாக அணுக வேண்டாம். முதலாவது கேள்வி, அதில் வந்த 10 கேள்வியையும் அப்படியே போட்டு நாங்கள் ஒரு பயிற்சி செய்தோம். அது என்னென்றால் அந்த 10ஐயும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம். அதே போல 2வது பயிற்சி செய்தோம். அதில் இருக்கிற 10லையுமே சின்ன சின்ன வேறுபாடு இருந்தாலும் அந்த சிந்திக்கிற விதம், சிந்திக்கிற பேட்டர்ன், திங்கிங் பேட்டர்ன் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்படியாக நாங்கள் இப்போ 6 பயிற்சிகள் செய்துட்டோம். 6 விதமான திங்கிங் பேட்டர்ன் வந்துடும். அங்க தரைக்குள்ள உங்களுடைய பரீட்சை வினாவில் 10 கேள்வி வருமாக இருந்தால் 10 கேள்வியும் 10 விதமான திங்கிங் பேட்டர்ன்ல இருந்து ஒன்று எடுத்து போடுவாங்க. முதல் கேள்வியை நீங்க சிந்திக்கிற விதத்துக்கும் 2வது கேள்வியை சிந்திக்கிற விதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு நான் 17 விதமான சிந்திக்கும் திறன்களை சொல்லி தருகிறேன். இந்த 17 விதமான சிந்திக்கும் திறன்கள்ல 10 திறன்கள் அங்க 10 வினாக்கள் கூடாக பரீட்சிக்கப்படும். ஒருபோதும் முதலாவது கேள்வி எவ்வாறு நாங்கள் அணுகி இருக்கிறோமோ அதே போலதான் 2வது கேள்வி இருக்கும். இதுல நாங்க பார்த்த மாதிரி ஒரு துண்டு பார்த்தோமே, இந்த 1 தொடக்கம் 10 கேள்வி, இப்படி 10ஐயும் போடவே மாட்டார்கள். இதுல 1 தான் போடுவார்கள். இப்போ நீங்கள் 2 விட்டு 1 பார்க்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி போடுவார். 1 விட்டு 1 பார்க்க வேண்டியது ஒரே கேள்வி போடுவார். இப்படித்தான் போடுவோம்.
இப்ப நாங்கள் 6 கேள்வி தான் படிச்சிருக்கிறோம். சரியா? இப்படியாக நான் உங்களுக்கு 16 கேள்விகளுக்கு சொல்லித் தருகிறேன். அதில் அவர்கள் ஒரு 10 பேட்டர்னை போடுவார்கள். அதை தாண்டி வெளியில போயிடாது. எனக்கு அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் சொல்லுகிற 10 பேட்டர்னுக்குள்ள உண்டாகத்தான் இருக்கு. சரி, ஏதோ கடவுள் நாடினால் நாங்கள் இயலுமான வரைக்கும் இதை சொல்லுவோம். அதுபோல நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் 15ஆம் தேதி வரைக்கும் நான் 15ஆம் தேதியில் அதுக்கு பின்னாலே செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகள் நான் உங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அந்த நாட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி நான் பிள்ளைகள் பரீட்சை போக மாட்டேன். ஒரு 12 வகுப்பு நடத்துறது அதோட முடிஞ்சதுன்னு சொல்லி இல்லை. அது நான் வாங்கியது ஒரு சொற்ப காசு. சரியா? வியாபாரம் என்னுடைய நோக்கம் இல்லை. அந்த 12 வகுப்பில் ஒரு 15-16 வகுப்பு முடிஞ்சா எடுப்போம். என்ன இயலுமோ இந்த காலப்பகுதிகளை சொல்லித்தரேன். ஆனால் உங்களுடைய தேடலுக்காக மேலதிக விடயங்கள் போடுகிறேன். இன்றைக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தொடர்பான 3 பதிவுகள் போட்டிருந்தேன். அதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் தேடலாம். பல அறிக்கைகள் இருக்குது. நான் அதிகம் சிரமப்படுத்தவில்லை. நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஒரு நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களை இலக்கு வச்சுதான் நான் சொல்லி தருகிறேன். ஒரு வாத்தியாருடைய இலக்கு பரீட்சையில் இருக்கிறவங்க எல்லாரும் பாஸ் பண்ண வேணும், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வேணும்ன்றது அவனுடைய முயற்சி. என்னுடைய இலக்கு அவன் பாஸ் பண்ண வேணும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி தருகிறேன். அதில் ஆள் வேறுபாடுகள், அவர்களுடைய ஆளுமை வேறுபாடுகள் உங்களுடைய வெற்றியினுடைய தன்மையை மாற்றி அமைக்கிறது. இதுவரைக்கும் ஆள் வேறுபாடு ஆளுமை வேறுபாட்டில் முன்னணியில் இல்லாதவர்கள் இனி செய்கிற தொடர் பயிற்சியின் மூலமாக முன்னணிக்கு போகலாம். சரி, இந்த நற்சிந்தனையோ அல்லது அலட்டலோ ஏதோ ஒரு பேர், அதனோடு இன்றைய செயலமர்வு நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நாளைய செயலமர்விலையும் நுண்ணறிவு தான் இருக்கும். எண் தொடர்கள் மட்டுமல்ல, வேறு விதமான சில பேட்டர்ன் லோன் ஆன்சரோட புத்தகத்தில இருந்தும் பார்ப்போம். லோன் ஆன்சரோட புத்தகத்தில இருந்து உங்களுக்கு பதிவிடப்பட்டது மட்டும் இல்லை, அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஏனைய பயிற்சிகளில் இருந்தும் சில பிரத்யேகமாக நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய வினாக்கள் அதுவும் பார்ப்போம். சரிதானே? அதே போல பழைய சேர்ந்த புக் பார்ப்போம். குணராஜ சாருடைய புக்கும் பழைய புக்கும் ஒரு 3 நாள் இருக்குது. அந்த புத்தகங்கள் பார்ப்போம். அந்த விடயங்கள் பெரிய உதவியா இருக்கும். நீங்க தயாராயிருங்க. 7:30 9:30 உங்களோட நேரத்தை ஒதுக்கி வச்சு கொள்ளுங்க. நாளைக்கு திரும்ப சந்தி. எல்லோருக்கும் எல்லா வேலைகளிலும் நல்ல பொழுதுகளாகவே நகரட்டும் என்கிற பிரார்த்தனையோட பாய் குட் நைட்.